கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுப்பெற வாய்ப்பில்லை என்று நேற்று கணிக்கப்பட்டது. தற்போது புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். என்ன மாற்றங்கள் இதற்கிடையில் நடைபெற்றது? விவரங்கள். நிச்சயமா மோனிஷா, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கடற்கரையை நோக்கி மெல்ல நகர்ந்து வர வர அதனுடைய வீரியம் குறைவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் ஒரே இடத்தில் நிலை கொண்டிருக்கிறது, மிகவும் மெதுவாக முன்னேறி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி இது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அந்த வகையில் நேற்று இரவு அதனுடைய வீரியம் அதிகரித்திருக்கிறது. கடற்கரையை நோக்கி நகர்ந்து வரும் பொழுது அதனுடைய அடர்த்தி, மேகக்கூட்டங்களின் அடர்த்தி அதிகரித்திருக்கிறது. அது வலுவடைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு பதிவிட்டிருக்கிறார். அந்த சமயங்கள்ல கடற்கரையை நோக்கி மெல்ல நகர்ந்து வந்து கரையை கடப்பதற்கு முன்பாகவே அது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த காற்றினுடைய சுழற்சி அந்த புயலாக உருமாறும் பொழுது அது அதிகப்படியான சுழற்சி, அதிவேகத்தில் சுழற்சியை உண்டாக்கும். அது 35 நாட்டிக்கல் மைல் வேகத்துல அது சுழற்சி மேற்கொண்டால், அதனுடைய வேகம் இருந்தால் அது புயல் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் வரையறுத்திருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் அது புயலாக மாறாது என சொல்லும் பொழுது அது 30 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் தான் இருக்கிறது. எனவே அது புயலாக நாம் அறிவிக்கப்பட வேண்டாம் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் நேற்றைய இரவு அதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய வேகம் அதிகரித்திருக்கிறது, அதனுடைய சுழற்சியும் அதிகரித்திருக்கிறது. 35 நாட்டிக்கல் மைல் தூரத்திற்கு மேல் அதனுடைய சுழற்சி இருக்கிறது. எனவே அது புயலாக வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதனுடைய அடர்த்தி அதிகரித்திருக்கிறது, வீரியம் அதிகரித்திருக்கிறது என்று பிரதீப் ஜான் கருத்திருக்கிறார். இதன் காரணமாக கடலோர மாவட்டங்கள், வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள்ல இன்றும் நாளையும் கனமுதல் மிக கனமழை, ஒரு சில சமயங்கள்ல அதி கனமழை கூட இருக்கும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இன்று மதியத்திலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும். இன்று இரவு, நாளை அதிகாலை, நாளை மதியம் நேரங்களில் எல்லாம் அதிகப்படியான மழைப்பொழிவை உருவாக்கும். ரெட் அலர்ட் எச்சரிக்கை கூட விடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே சென்னை வாசிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி.